வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா வேறு லெவலில் அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இப்போ ஜெயிலில் தத்தளிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ செய்யாத தப்புக்கு நான் போய் ஜெயிலில் தத்தளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருட பொருள் கிடைச்சிருச்சுல, அப்போ எதுக்கு மல்லி அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க திருடி இருக்காங்க, திருடி இருக்கிறதே தப்பு இல்லைங்க, எப்படி இருந்தாலும் 3 மாதம் இவங்களுக்கு ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் ராஜேஸ்வரிக்கும் நம்ம ரஞ்சித்துக்கும் ஒரே குசால், ஒரே கொண்டாட்டம். அப்பாடா இப்போதான்டா மனசுக்கு ஒரே திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வெண்பா குட்டி ஒரு செயல் செய்கிறாங்க. வெண்பா குட்டி இருக்கிறதுனால தான் நம்ம மல்லி இப்போ இருக்காங்கன்னே நான் 100% சொல்லுவாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை ஜெயிலுக்கு இழுத்துன்னு போகிறதுக்கு போலீஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி வந்துட்டு எங்கள் அம்மாவை இங்கேருந்து கூட்டின்னு போனீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது, நான் இப்போயே அந்த மெத்த மேலேருந்து கீழே குச்சிருவேன் சொல்லிட்டு மெத்த மேலே போய் ஏறி நின்று இருக்காங்க. இதை பார்த்து போலீஸ்க்கெல்லாம் அள்ளுட்டுறது ஒரு பக்கம். மிஸ்டர் விஜய், உங்கள் பொண்ணை போய் நீங்கள் தான் பிடிக்கணும், தேவையில்லாமல் இவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தரணும். ஆனால் எங்கள் அம்மா தப்பே செய்யலை, எங்கள் அம்மா எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இது எல்லாமே அந்த சரியாத்தையும் அந்த ரஞ்சிதா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள், எங்கள் அம்மாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க வெண்பா குட்டி. உடனே பாப்பா உனக்கு எதுவும் தெரியாது, வயசுக்கு தான் அந்த பேச்சு பேசு, தேவையில்லாமல் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இன்னுமே பேசாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை நீடிச்சுனே போயின்னு இருக்குது. இந்த சமயத்தில் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம வெண்பா குட்டி இங்கே பார், மல்லி அம்மா இப்போ போனாங்களான்னா சாயந்தரத்துக்குள்ளே போய் கூட்டின்னு வந்துடலாம், அதை விட்டு நீ எதனா பிரச்சனை பண்ணினா அப்புறம் ரொம்ப நாள் நீடிச்சிடும், மல்லி அம்மாவுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. மல்லி எதுக்காக நீ அதை சிலையை திருடின? நீங்களும் வாங்க, நான் எதுக்குங்க திருட போகிறேன், என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி திருதாங்க, இந்த வீட்டுக்காக தான் நான் இருக்கேன், ஆனால் என்னை பார்த்து சிலையை திருடன்னு சொல்லிட்டு அபாண்டமாக பழி போடுறீங்களே, உங்கள் மனசாட்சிக்கே இது அடுக்கமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம விஜய்க்கும் நல்லாவே தெரியும் மல்லி எவ்வளோ சாமி பக்தியாக இருக்காங்க, சாமி விஷயத்தில் எவ்வளோ இதாக. இந்த விஷயம் வந்து அங்கே இதுக்கும் போயிருதுங்க, கரெக்டாக கோவில் நிர்வாகி எல்லாருக்கும் போயிடுது, இந்த மாதிரி அந்த வீட்டிலேருந்து வச்ச பொண்ணு அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு. ஆனால் கோவில் பூசாரி நம்பவே இல்லை, அந்த பொண்ணு திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பொண்ணு இவ்வளோ தங்கமான பொண்ணு, என்ன பொறுப்பான பொண்ணு, அந்த பொண்ணு திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா, இது வேற யாரோ செஞ்ச சதி, அதில் வந்து அந்த பொண்ணு தான் மாட்டின்னு இருக்கும், மற்றபடி அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாங்க. அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிருக்குங்க, ஒரு நாள் பார்த்தா அந்த சாமியாருக்கு தெரியுது நம்ம மல்லியோட குணமும் அருமையும். ஆனால் கட்டின்னு வாழ்கிற நம்ம விஜய்க்கு தெரியலைங்க மல்லியோட குணத்தை. அந்த விஜய் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இந்த மாட்டு சாணிக்கு அதை எடுத்து அப்படியே விஜய் மூஞ்சிலே அடிக்கணும் போல வருதுங்க, கோவம் வர வர. என்னதான் மல்லியோட காதலனாக இருந்தாலும், ஹீரோவாக இருந்தாலும், சீரியல் ஹீரோவாக இருந்தாலும் பண்ணுற விஷயம் சுத்தமாக புரியல. அக்கா பேச்சை கேட்டு நீ எப்போத்தாலும் அக்கா படையை பிடிச்சின்னு இதானாலும் ஒரு பிரச்சனையை உருவாக்கினே இருக்காங்க. இவனும் அதுக்கு எல்லாத்துக்கும் சேஞ்ச் அப் செக்பம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் தட்டுன்னு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டி கீழே வந்து மல்லியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்களை மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதே சமயத்தில் விஜய் எதுவும் இனிமேல் வாழ்க்கையிலே வந்துட போகிற, தயவு செஞ்சு போயிரு, என் குடும்பத்தோட பேரை எல்லாமே கெடுக்கிறதே நீ தான், என் குடும்பத்தில் இந்த மாதிரி இது வரைக்கும் அசிங்கப்பட்டு யாரும் நின்றதில்லை, உன்னால் என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நின்று இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ஷாக்கிங்லேயே நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை ஓய்வு ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்டெல்லாம் போயின்னு இருக்குது. பார்ப்போம். எல்லாமே ஒரு பக்கம் நிம்மதியான ஒரு இதாகவே போகாதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம்னு இருக்குது. அது போல தாங்க எல்லாமே பிரச்சனைன்னு இருந்தால் அது எல்லாமே ஒரு தீர்வுன்னு இருக்கும். அந்த தீர்வு எப்போ வரும் எதில் வரும்னு சொல்லிட்டு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் தீர்வு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் இதே தான் நினைக்கிறீங்களா? நம்ம மல்லி இதுக்கு மேலே ஜெயிலுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா, நம்ம விஜய் காப்பாற்றுவாங்களா, இல்லை மல்லியை காப்பாற்ற யாராவது வருவாங்களா அப்படின்ற முழு விவரங்களும் முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவி ராஜேஸ்வரி இருக்கால, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் என்ன மல்லி இப்படி பண்ணிட்டே மல்லி, நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் காசை கொடுத்துட்டு இருப்பேன், கோவில் சிலையை திருடி தான் உனக்கு காசு வேணுன்றது என்ன அவசியம் சொல்லு, அப்படி என்ன உனக்கு காசு தேவைப்படுது அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா. செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக, டாட்டா.